அதனால அந்த நம்பர் பேரை இப்போ நம்ம நல்லதோ கெட்டதோ யார் பேரையும் சொல்லக்கூடாதுன்னு நல்லதா சொல்றதே இல்லை. அப்படி ஒரு நண்பர் சண்டை போட்டாங்க. 2 பேருக்கு நடுவில் நான் அந்த சொன்னல அந்த நியூட்ரலா இருக்கு ரொம்ப இதாக இருந்தது. வாங்க வந்து உட்காருங்க, ஒரு விசேஷத்துக்கு வந்து அவங்க எப்படி வேணாம்னு தடுக்க மாட்டாங்க, வாங்கன்னு சொல்லி வச்சு. இப்போ பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எங்க உங்களை சேர்த்து வச்சதே ஒரு மெய்யழகன் சீனை ஒரு ஃப்ரேம் அப்படியே வைக்கிறோம். 2 பேரும் அப்படியே ஆளுக்கு 2 லைன் பாடினீங்கன்னா என்ன கோர்ஸ் 2 பேருக்கும் வராது. அதுதானே அவங்க 2 பேருக்கும் வந்துச்சா வேற யாருக்கு சும்மா ஒரு 2 லைன் வராது. கண்டிப்பா வராது. அடுத்த கேள்விக்கு போயிருக்கேன். எழுதி வச்சிருக்கேன். ஆமா அதான் உண்மை. செம்மையா இருப்பாங்க. திடீர்னு ஒரு தடவை தோசை சட்னி சாம்பார் சிம்பிளா தான் இருக்கும். சட்னி சூப்பரா இருந்துச்சு. இவரு உங்ககிட்ட கலாக்கட்ட கேட்டாங்க, சட்னி இப்படி வைக்கவே மாட்டேன் சிஸ்டர் வந்தோன்னு இவ்வளவு சூப்பரா வச்சுட்டேன். ஞாபகம் இருக்கா அவங்க வீட்டுல? நான் கேட்க வேண்டியதா மனசாட்சி டெய்லி கேட்டுக்கிட்டு எதுங்க பண்றீங்க? முதல் கேள்வி எப்ப உருப்பிடுவீங்க? கணியனை வந்துட்டே அப்படிதான் சொன்ன சரவணா நந்தன் டூ எப்போ அடுத்து ஆரம்பிச்சு விட்டு டக்குன்னு இதே ஸ்பீட்ல போயிடுவோம் அப்படின்னு அவர் ரெடியா இருக்காரு. நான் ரெடி, தம்பியும் ரெடி. திடீர்னு காலையில பார்த்தா நந்தன் டூ இவரோட இதுல பேஸ்புக்ல வருது. காலையில எனக்கு அனுப்புறாங்க நந்தன் டூ எப்போ. சங்காரத்தை பத்தி எனக்கு நைட்டு தான் அவ்வளவுதான் அவர்கிட்ட பேசிட்டு வந்து சங்காரம் டூவா நந்தன் டூவா முதலி. நீங்க 2 பேரும் இப்படிலாம் பேசிக்க மாட்டீங்க. அது அவர் சொல்லுவார். உலகமே தெரிஞ்ச ஒரு கிசுகிசுவா இருக்கும். அதை சொல்லுவேன், என்னங்க சொல்றீங்க பாரு, 10 நாள் அது பரபரப்பாடி விட்டு. எலெக்ஷன் வருது, அரசியல் பத்தி எல்லாம் பேசிட்டு ஸோ உங்கள்கிட்ட சொன்னது தப்பா கோத்துடலாம் மாட்டானே. கல்யாண நிகழ்வு சசி சார், சமுத்திரகனி சார், நான் அமீர் அண்ணன் எல்லாம் போய் கலந்துட்டு மாதிரி கரெக்டா சசி சார் பக்கத்துல போய் சீமான் அண்ணன் உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. சீமான் அண்ணன் என்ன கேட்கிறாருன்னா, சசி நீ மதுரை மேற்கா வடக்கா? சார் அண்ணன் நான் மதுரையே இல்லைன்னு. சரவணனுக்கு வந்து படம் கொடுக்கறத பத்தி கேட்கறாங்க. நான் சரவணனுக்காண்டி உயிரே கொடுப்பேன் சொன்னப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த மொத்த பேச்சு எனக்கு போச்சு. சார் சாதாரணமா பேசினாலே என்னால் தாங்கிக்க முடியாது. நான் தான் நிறைய பேட்டிகளை சொல்வேன், சசி சார் வந்து படத்துல மட்டும் ஹீரோ, நிஜத்துலயுமே ஹீரோ. அந்த மேடையில் வந்து அவர் வந்து அப்படி சொன்னப்போ நியாயமா நான் வந்து உடஞ்சி வெடிச்சு அழுதுருக்கணும் அந்த இடத்துல. வெளியில தெரியாத ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். நான் வந்து சசாட்ட ஒரு 6 மாசம் பேசாம இருந்தேன். இப்ப சமீபத்துல ஒரு 6 மாசம் பேசாம இருந்தேன். ரிலீஸ் டைம்ல பேசாம இருந்தேன். இருப்பேங்க நிலைப்பாடு அவருக்கு ஒத்து வரலாம், எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. பிரேம் நைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் காவேரி மாணிக்கம். என்னோட இந்த நிகழ்ச்சியில நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து எல்லா மேடைகள்லையும் பயங்கரமாக பேசுகிறாருங்கிற பேச்சு வந்திருக்கு. அண்ணன் சசிகுமார் என் கூட இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். இயக்குனர் இரா சரவணன் என் கூட இருக்காங்க. வணக்கம். ஸோ உங்கள் 2 பேரோட நட்பு பற்றி தான் அந்த ஒரு மாதமாக பயங்கர டாப்பிக்காக இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து இரா சரவணுக்காக என் உயிரையே கொடுப்பேன், படம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னது பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்படி ஒரு உங்களுக்கு என்ன பண்ணிட்டார் உயிரை கொடுக்குற அளவுக்கு? அதான் சொன்னேன்லப்பா, இன்னும் கொஞ்சம் டெப்தா கேட்குறேன். டெப்தா இப்படி கேட்டாலாம் வராது. அது அந்த அதுவா வந்தாரு எமோஷனல். அந்த மைக்ல அதை திருப்பி நீங்க மறுபடியும் பண்ண சொல்றது என்னன்னா, ரீமேக் பண்ற மாதிரி தான் ஒரு படத்தை மறுபடியும் வந்து நீங்க அப்ப பேசுறீங்களா அதே மாதிரி இங்க பேசுறீங்கன்னா அது வராது. அது அந்த டைம் அந்த நேரத்துல மனசுல இருந்து வெளிப்படுற ஒரு விஷயம். அந்த எமோஷன்ஸ்ல எமோட் ஆகி பேசின ஒரு விஷயம் தான். கூடயே இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதை நீ வந்து திருப்பி 4 கேமராவை சுத்தி வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி சொல்லுங்கண்ணே சொல்றேன். பட் அது வந்து உணர்வு. அந்த உணர்வுகளை நம்ம வந்து ஒரு டைம் வெளிப்படுத்தும். அதே மாதிரி மறு டைம் வர்றது கஷ்டம். அது ஆனா உண்மை. என்ன எத்தனை தடவை இது பண்ணாலும் அதுதான் உண்மை. அந்த நட்பு எங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷம் தொடருது. முதல் அவர் எனக்கு அவர் வந்து ஆனந்தவுடன் ஆஃபீஸு, பழைய ஆஃபீஸ் இருக்கும், மவுண்ட் ரோடில் இருக்கும், எதிர்த்தாப்பில் ஒன்று இருக்கும். அது நான் கண்ணன் சாருக்கு, கண்ணனுக்கு இவங்களுக்குலாம் இன்விடேஷன் கொடுத்துட்டோம் சுப்பிரமணியபுரம் ஆடியோ ரிலீஸ்க்கு. அப்போ தான் என்னோடய பிஆர்ஓ காமிச்சார். அவர் நடந்து வந்தார், எல்லாம் முடிஞ்சு வந்தப்போ. நான் கதிர்வேலன் அண்ணனுக்காக அவர் என்ன இன்டர்வியூ எடுத்திருந்தார். அப்போ அந்த டைம் அவருக்கும் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் வரும்போது தான் உள்ளே அவர் வந்துட்டு இருந்தார்.
அப்போ சொன்னார், அவர்கிட்ட மட்டும் நீ எதையும் வாயை திறந்துடாத, கொடுத்துடாத, பருத்தி வேணும்ல அண்ணனே மாட்டி விட்டவர் இவர் தான் அப்படின்னார். அப்புறம் நான் அவர்கிட்ட பழக்கமே பேசுறதே இல்லை. சரி. இந்த பக்கம் வந்தான்னா போயிடுவேன், இருப்பேன். ஒரு ஃபோன் கூட அடிக்கும் ராசரவன் பேசுவேன், எடுக்கல நான், எடுக்காம தான் பரவாயில்ல இருந்தேன். அப்புறம் நாங்கள் வந்து சந்திச்சது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் கொஞ்சமாக பழக ஆரம்பித்தோடனே இல்லை அன்னை காலேஜ். ஒரு நிமிஷம் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். அப்படி இப்போ உங்கள் பிஆர்ஓ சொல்லியும் அவரோட அடுத்து அவர் கூட பழக்க வழக்கம் வச்சுக்கணும்னு வச்சுக்கான காரணம் இல்லை, அதுதான் சொல்கிறேன். அன்னை காலேஜ் அப்போதான் அதுக்கப்புறம் தவிர்த்தேன் சார். தவிர்த்தேன் நான். பேர் பேச்சு தான் கேட்டாரு. ஆமா, அண்ணனையே வில்லங்கத்துல மாட்டி விட்டுறங்கிறப்ப அதான் கேட்டேன். நான் சுப்பிரமணியபுரத்துல இருந்து எங்களுக்கு பழக்கமே இல்லை. ரிலீஸ் ஆனப்போ கூட பழக்கல. நம்ம எப்போனா நாடோடிகள் டைம் தான். நாடோடிகள் வந்து நான் வந்து சார் வந்து கும்பகோணம் அன்னை காலேஜ் ஃபங்க்ஷனுக்காண்டி கூப்பிடுறேன். சார் நான் ஜூனியர்லேருந்து சரவணன் பேசுறேன். சரவணனா அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது வரைக்கும் ஞாபகம் இருக்கு. சார் வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார், என்ன டேட் சார் அப்படின்னாரு. எனக்கு நம்ம அதாவது ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க சசிகுமார் சார். நான் அன்னை காலேஜ் ஹியூமனிட்டே சொல்லிட்டேன், ஏங்க அவர் வர வாய்ப்பே இல்லை. மொத்த தமிழ்நாடு அவரை குத்தகைக்கு எடுத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறப்போ பெரிய விஷயம், ஆனா வர வாய்ப்புல ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து கேட்டு அடுத்தது சார் கண்டிப்பா வந்துடுறேன் சார், வேற ஒன்றும் இல்லை சார் அப்படின்னாரு. வேற ஒன்றும் இல்லையா? நியாயமா நம்ம தான் கேட்கணும், ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தா நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வேற யாரை ஃபாலோ பண்றதுன்னு தெரியல. சொன்ன மாதிரியே வந்து இதுல இருந்து வந்தேன், திருவனந்தபுரத்துல நான் அவார்டு வாங்க போனேன். ஓகே. திருவனந்தபுரத்துல இதுக்கு சுப்பிரமணியபுரத்துக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அங்க இருந்து திருச்சியில இருந்து நீங்க வந்தீங்க. தஞ்சாவூர்ல தான் சாரை வந்து நான் மீட் பண்றேன். பார்த்து பேசினா அப்பவுமே அவர் பேசவே இல்லை. நான் பேசுறேன் கேட்டுட்டு இருக்காரே தவிர ஒரு வார்த்தை கூட அவர் வந்து ஒரு ஸ்மைலோட கேட்கிறாரே தவிர ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அன்னை காலேஜ் ஃபங்க்ஷன் வந்தோம், மேடையில் பேசினாரே தவிர எங்கிட்ட ஒன்றும் பெருசா பேசவே இல்லை. அன்னைக்கெல்லாம் முடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு இரவு வந்து நான் சார் எல்லாம் பேசிட்டு இருந்தப்போ அப்பதான் கொஞ்சம் நீங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்லியான ஆளாங்க அப்படின்னாரு. அப்போ அந்த பேர் விஷயம்லாம் சொல்லலை. பேர் விஷயம் சொன்னது 4 வருஷம் கழிச்சு. நல்லா பழகினா அப்பெல்லாம் சொல்லல. அப்புறம் அதுல இருந்து தான் தொடங்குச்சு எங்களுக்கு. அப்படி பேசினது, ஜூனியர் வந்து அவர் கட்டுரை எழுதுனது, நான் சல்மா மேடம் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்தது. ஸோ அப்படிதான் பழக்கம், அதுதான் தொடர்ந்து இப்போ வரைக்கும் அது இருந்துட்டு. அந்த நூல் அண்ணன் இப்படி சொன்னோன்னே கேட்டப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? அண்ணன் ஸ்டேஜில் பேசிட்டு இருக்காங்க, அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி? நியாயமா சங்காரம் புத்தகத்துக்கு இப்படி ஒரு விழா எடுக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஆனால் சசி சார் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சப்பவே, நான் வந்து ஜூனியரில் தொடராக வந்தப்பவே அவர் வந்து இந்த தொடரை ரொம்ப இது உன்னுடைய பேர் ஒரு முகம், இது பயங்கரமான பேர் வாங்கும் அப்படிங்கிற அளவுக்கு சார் உற்சாகப்படுத்திட்டே இருப்பாரு. அதே மாதிரி புத்தகம் வந்தப்போ இதை விழா எடுக்கணும்னு சொல்லி சார் தான் முடிவெடுக்கிறாரு. சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார் வேணாம் சார், அது ஒரு கமர்ஷியல் தொடர் சார் அப்படின்னு. இல்லை ஏன் பிரமாதமான தொடர், அதில் அவ்வளோ பேரோட வாழ்க்கையை நீ பதிவு வச்சுட்டு எதுக்கு நீ வந்து தயங்கணும், ஒரு விழாவை எடுப்போம் அப்படிங்கிறப்ப முழுக்க இவங்க 2 பேருக்கும் அந்த விழா சம்பந்தமான யார் யார் வர்றாங்க என்ன இது இந்த பரபரப்பு தான் போயிட்டு இருந்துச்சு. புத்தகத்தை பத்தி இவர் நிறைய பேச போறாருன்னு நான் நினைச்சேன். ஏன்னா அதுல புத்தகத்தை வாசிச்ச ஒரு சில பேர்ல சார் ஒரு ஆள், அவ்வளவுதான். ஆனா இப்படி ஒரு எமோஷனலா நான் வந்து சரவணனுக்கு வந்து படம் கொடுக்கறத பத்தி கேட்கறாங்க, நான் சரவணனுக்காண்டி உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த மொத்த பேச்சு எனக்கு போச்சு. நான் இந்த மாதிரி சூப்பரா பேசினு நான் வந்து பக்கா மெமரி பண்ணிக்கிட்டு இப்படிலாம் ஒரு பிளான் இருந்தாலும் எனக்கு என்னன்னா சசி சார் சாதாரணமா பேசினாலே என்னால் தாங்கிக்க முடியாது. நான் அதான் நிறைய பேட்டிகளை சொல்லுவேன், சசி சார் வந்து படத்துல மட்டும் ஹீரோ இல்லை, நிஜத்துலையுமே ஹீரோ. ஏன்னா ஒரு ஒரு பிரபலங்களை வந்து நம்ம முதல்ல பார்க்குறப்ப எப்படி பிரமிப்பட பார்ப்போம், அவங்கள்ட்ட பழக நெருங்க 99% பிரபலங்களை சொல்கிறேன், நெருங்க அவங்க மேலே உள்ள அபிப்பிராயம் குறைஞ்சிரும், அந்த மதிப்பு குறையும். ஓ சார் இவ்வளவு தானா அப்படிங்கிற எண்ணம் வரும். இது நான் சொல்கிறது பிரபலங்கள் மட்டும் இல்லை, நம்ம லவ் பண்ணுறப்ப அந்த பொண்ணு பெருசாக தெரியும், மனைவி ஆகிறப்ப அந்த அபிப்பிராயம் குறையும், இது இயல்பு. ஆனால் நான் பார்த்த நாள்லேருந்து இன்னைக்கு இந்த பேட்டி கொடுக்குற நாள் வரைக்கும் சொல்கிறேன், சசிகுமார் சார் மேலே உள்ள அபிப்பிராயம் எனக்கு ஒரு துளி அளவு கூட குறைஞ்சதில்லை. ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நினைச்சதை விட மேலே இருக்காரு இப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். அந்த மேடையில் வந்து அவர் வந்து அப்படி சொன்னப்போ நியாயமா நான் வந்து உடஞ்சி வெடிச்சு அழுதுருக்கணும் அந்த இடத்துல. நான் என்ன நடக்க போறேன்னு ஸ்தம்பிச்சு போய் நான் உட்காந்துருந்தேன். சார் அப்படி சொல்லுவார் நான் நினைக்கவே இல்லை. சொன்னாலும் சொல்லாட்டி அவர் உயிர் கொடுக்குற ஆள் தான், எனக்கு இல்லை எதிரிக்கே. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு இதே என்ன மாதிரியே சார்ட்ட பழகின ஒரு பத்திரிகை நண்பர், சார்ட்ட சில உதவிகள் பெற்ற பத்திரிகை நண்பர். அவர் வந்து சாருடைய ஒரு சில படங்கள் வீழ்ச்சி அடைகிறப்போ சசி அவ்வளவுதாங்க, அவர் முடிச்சு இனி சசியால ஜெயிக்க முடியாது, அவர் ராமராஜன் சீசன் மாதிரி வந்தாரு,
ஓ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துல கலந்து பேசுகிறேன். அந்த விஷயம் வந்து சார் நாலேஜ் வரைக்கும் வந்துச்சு. நாங்கள் 2 பேரும் ஏன் அப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அதே பத்திரிகை நண்பர் ஒரு 7-8 மாசங்கள்லயே ஒரு உதவி கடி சார்ட்ட வந்து நிற்கிறாரு. ம் எனக்குன்னா செம கோபம். ஆனால் சார் வந்து அந்த உதவியை செஞ்சு அனுப்பிச்சாரு. நான் அப்பதான் சொன்னேன், சார் ஒரு அளவு தான். அவர் பெருமிட்ட விமர்சனத்தை பண்ணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னப்போ அவர் சொன்னாரு, அவர் எவ்வளவு வேணாலும் மாறட்டும், நம்ம மாற வேண்டாம், நம்ம அப்படியே இருப்போம். அன்னைக்கு உதவி செஞ்சோம், இன்னைக்கு நம்மளை உதவி செய்யற ஸ்டேஜ்ல காலம் வச்சிருக்கு அப்படிங்கிறப்போ அது இது பண்ணுவோம். விமர்சிச்சதுக்காக நம்முடைய குணத்தை நம்ம மாத்திக்கிட்டோம்னா அப்புறம் என்ன நம்ம அப்படின்னாரு. அந்த அளவுக்கு வந்து சார் வந்து எனக்கு இல்லை, எல்லாருக்குமே உயிரை கொடுக்குற ஆள் தான். இவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் உயிரை கொடுக்குற ஆள் தான். ஆனா அதை ஒரு மேடையில சொல்லுவாங்களா? தன்னுடைய மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க, நம்மளுடைய காதுக்குள்ள சொல்லுவாங்க. இப்போ காவேரி உனக்கான உயிரை கொடுப்பேன்னு உங்க காதுக்குள்ள சொல்லலாம். ஒரு மேடையில வச்சுக்கிட்டு காவேரி மாதிரி ஒரு சிறந்த பத்திரிகையாளர் யாருமே இல்லை, அவனுக்கான உயிரை கொடுப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. வெகு மக்கள் நிறைய பேர் இப்படித்தானே. அந்த இடத்துல அவர் அப்படி சொன்னது வந்து அந்த அந்த என்னுடைய வாழ்நாள்ல ரொம்ப மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை, ஒரு ஒரு நம்பிக்கையை நான் பெற்ற நாள்னு அந்த நாளை சொல்லலாம். வார்த்தைக்கு வார்த்தை சசி சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஆட்டோவில் போகிறோம், மொத்தத்தில் பார்க்கலாம் ஆட்டோக்காரன் நாம்போம், டீ கடைக்காரன் நாம்போம், காய்கறி கடை நம்ம. ஆனால் இவ்வளோ க்ளோஸாக பழகியும் நீங்கள் எங்கள்கிட்ட பேசும்போது சரி, அவர்கிட்ட நேரடியாக பேசும்போது சரி, அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது சரி, மேடையில் பேசும்போது சசி சார் தான். ஸோ ஏன் அந்த சாருங்கிற இது உடையலையா? நீ இதால் செம்ம கேள்வி கருத்து. நான் காவேரி நான் என்ன சொல்றேன்னா, சூரியன் சூரியன் நம்பேன், ஆமாம் அமீரன் நம்பேன், கனியன் நம்பேன். ஆனா இதையெல்லாம் விட நெருங்கி பழகுற சசி சாரை ஒரு நாளும் நான் அண்ணன் சொன்னதே இல்லை, சசி அண்ணன் சொன்னதே இல்லை. ஏன்னா நான் சுப்பிரமணியபுரம் பார்த்தப்போ ஒரு தயாரிப்பாளரா, ஒரு இயக்குனரா, ஒரு நடிகரா, எல்லாம் யார் தூக்கி போட்டு போனாலும் பரவாயில்ல, நம்மளோட நம்பிக்கையில் என்ன ஜெயிக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டுற ஒரு மனிதரா அவர் பெருவெற்றி அடைஞ்சு வருவார். அன்னைக்கு நான் அவரை எப்படி பிரமிப்பா பார்த்தனோ அந்த பிரமிப்பு குறைஞ்சிடவே கூடாதுங்கிறதுல நான் மிக தெளிவா இருக்கேன். அதனால அந்த சாருங்கிற வார்த்தை அதான் சொல்ல. இன்னைக்கும் நீங்க எனக்கு சும்மா டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா தெரியும், சசி சார் போன் வந்தா நான் எந்திரிச்சிருவேன். ஆமா, எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் எந்திரிச்சுன்னு அந்த போனை கொண்டு ஓடுவேன். நான் கவனிச்சிருக்கேன், அப்படிதான் ஓடுனீங்க. ஆமா, அப்ப வந்து அது வந்து உடம்பு மனசு எல்லாம் சசிசாருக்கான மரியாதையை பழகிடுச்சு. நீங்க சரவணன் எப்படி சொல்லி கூப்பிடுவீங்க? நான் வந்து சரவணன் கூப்பிடுவேன், சரவணன் கூப்பிடுவேன். நானும் அப்படிதான். சரவணன் ஷூட்டிங் ஸ்பாட் இடங்கள்ல பேசுறப்ப சரவணன் வாங்க போன்னு பேசுவாரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல சாரும்பாரு. எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அப்ப நான் சார் அந்த இதுக்கான இதுல இருப்போம். ஸோ நட்பு எல்லாமே நம்ம வந்து வெளியில இருந்தாலுமே ஒர்க்குன்னு வரும்போது அவரு ஒரு டைரக்டர், அவருக்கான சார் ஒரு விஷயத்தை திருத்துறதே ரொம்ப பிடிக்கும். என்னன்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சில திருத்தங்களை சொல்லுவார். இப்படி பண்ணிக்கலாமா, செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறப்ப கூட என்ன பண்ணுவாருன்னா, நேத்து நீங்க ஒண்ணு சொன்னீங்களா அந்த மாதிரி பண்ணலாமா அப்படிம்பாரு. நேத்து நான் என்ன சொன்னேன், நான் சொல்லவே இல்லையே. அதாவது அந்த யூனிட்டுக்குள்ள டைரக்டரோட மரியாதையை காப்பாற்றணும், இது நான் சொன்னதுதான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத, அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல, அதை வந்து பண்ணுவார். நேற்று ஒரு வசனம் சொன்னீங்களேங்க, இப்படி போட்டுக்கலாமாங்க அப்படிம்பாரு. அதை தோல் மேல் கைப்பட்டு பேசுவாரு, காதுக்குள்ள கதை சில விஷயங்கள் பேசுவாரு. அப்போ ஒரு ஸ்பாட்ல நம்ம என்னதான் பழகினாலும் செஞ்சிருந்தாலும் ஒரு இயக்குனருக்கான ஒரு இதை நம்ம செஞ்சிடணும். அந்த உரிமையை வந்து தப்பா பயன்படுத்தக்கூடாதுங்களா அவ்வளவு கவனமா இருப்பார். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா டேரக்டர்களுக்குமே. நீங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது கூட வேற எதுவுமே சொல்லி கூப்பிட்டுக்கிட்டது கிடையாது? இல்லையா, சரவணன் நான் கூப்பிடுவேன், சரவணன் சாரை கூப்பிடுங்க அப்படின்னு தான் நான் எங்களோட அசிஸ்டன்ட் சொன்னா சரவணன் சார் இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் நினைச்சு சாருக்கு நிறைய பேர் நண்பர்கள், நம்ம வந்து அவருடைய நெருக்க வட்டத்திலேயே நம்ம இன்னும் வரல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்பவே நான் நெருக்க வட்டத்துல தான் இருந்திருக்கேன். அதை மற்றவங்க சொல்லுவாங்க. கேமராமேன் சார், கதிர் சார் சொல்லுவாரு, அசோக் சார் சொல்லுவாரு, சார் நீங்க வந்துட்டீங்களா, இனி ஒரு 2 மணி நேரம் அவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாடோடிகள் படத்துல வந்து தன்னுடைய நண்பனுக்கு சரவணன் சார் பேர் வச்சிருப்பாரு. வெற்றிவேல் படத்துல தன்னோட தம்பிக்கு சரவணன் பேர் வச்சிருப்பாரு. அசுரோதம் நினைக்கிறேன் அவரோட பேரே சரவணன். எப்படின்னு பேர் வைக்கிற அளவுக்கு அது இதுல வந்து தம்பிக்கு வச்சோம். நீங்க தம்பியா அதெல்லாம் வெற்றிவேல் வந்து சரவணன் வாண்டடா ஒரு பேர் வைக்கணும்ன்ற இதுல வச்சோம். ஓகே, இப்போ நீங்க வந்து சரவணன் மேல இவ்வளவு அன்பா இருக்கீங்க, அது எங்களுக்கு சுற்றி பார்க்க முடியும். ஆனா இதே அன்பும் பிணைப்பு வந்து கலாட்டாட்சி மேல இருக்கு, சஞ்சய்கிட்டே இருக்கு, சந்தனாகிட்டே இருக்கு. அந்த பிணைப்பு எப்படின்னா அது குடும்பமா ஆகிட்டாங்க, சிஸ்டர் ஆகிட்டாங்க. ஓகே, அக்கா நாங்க கூப்பிட்டாலும் அவங்க வந்து என்னுடைய தங்கை தான். சும்மா கலாக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க, எல்லாருக்கும் கலாக்கா அப்படின்னு இதுல கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இல்லாட்டினா அவர் இல்லை, அதுதான் உண்மை. அவங்க இல்லாட்டியும் அது நீங்க அன்னைக்கு ஸ்டேஜ்லேயே அவங்க பயங்கரமா பேசியிருப்பாங்க. அவங்க டீச்சரு பயங்கரமா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. நந்தனுக்கு வந்து நான் நந்தன் இதை நான் சொன்னேன் ஆடியோ ரிலீஸ்லேயே, அவங்கள எந்திரிச்சு இவங்க இல்லாட்டி இந்த படம் இல்லை, இந்த இது கிடையாது, நாங்கள்
அவர் என்னால நினைப்பாரு, நாங்கள் இவர்னால நினைப்பேன். ஆனால் உண்மை அவங்கனால தான். அவங்க தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். வந்து அவங்க வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு லீவ் போட்டுட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடு போடும்போது அங்கே வந்து ஒரு நம்ம பார்த்துருக்கோம், ஒரு இயக்குனரோட ஃபேமிலி வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சேர் போட்டு உட்காந்து இப்படி தான், இதுதான் எல்லாரும் அப்படி தான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். ஆனால் சேர் கொடுப்பாங்கண்ணா, ஆனால் அவங்க இது இல்லை, அவங்க வேலையால் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் இவர் ஜெயிக்கணும்ன்ற இதில் சந்தோஷமும் இவருடைய அக்கறை, முதல் சந்தோஷம் அவங்க தான் போடும். அது எனக்கு தெரியும். அந்த வேலை பாத்திரம் கழுவிட்டு அங்கே நான் அப்படியே ஷூட்டிங் போகும்போது மத்தியானம் போது பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க இவங்க பிள்ளைங்க எல்லாருமே. அப்போ இந்த குடும்பம் அவ்வளோ இழுத்து சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அவங்க தான் எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் போகும். ஸோ அந்த படம் வெற்றி, முழு சந்தோஷம். அந்த வெற்றி, அந்த கோப்பை இவர் வாங்கினாலுமே அது அவங்களுக்கான இதுதான் நான் சொல்லிட்டு இருப்பேன். நந்தன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அது ஒரு தடவை சொன்னார், மைக் வாங்கி, என்னோட மைக் வாங்கி, க்ரௌடு பெரிய க்ரௌடு, யாரையுமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணவே முடியல, ரொம்ப போராட்டமாக இருந்தப்போ சொன்னார், புருஷன் உட்காந்து ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்கான், பொண்டாட்டி பாத்திரங்களை வீட்டுருக்கு, இப்போ ஏற்பட்ட உழைப்பு போடுறப்போ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கப்பா அப்படின்னு மைக் வாங்கி சொன்னார். சூப்பர்ங்க. இப்போ உங்கள் வீட்டில் அண்ணனுக்கான இடம் என்னன்னு தெரியும், அண்ணன் வீட்டில் நீங்கள் எப்படி பழகுறீங்க? அவங்க வீட்டில் எங்களுக்கு பெருசாக தெரியாது அந்த ஃபேமிலி. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க தம்பியோட கல்யாணத்துக்கு சார் வந்திருந்தாரு. நாங்க எல்லாருமே சார் வந்தது தாலி எடுத்து கொடுத்ததுக்கு நன்றின்னு சொன்னப்ப சார் சொன்னாரு, வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, ஏன்னா நான் அந்த குடும்பத்துல ஒருத்தன், அதனால உங்க எல்லாரும் நீங்க எல்லாம் வந்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சாரோட வீட்டுல என்னன்னா, சார் வந்து எங்களை பத்தி எங்க பேசிட்டே இருப்பார், என்னை பத்தி கலாவை பத்தி வீட்டுல பேசிட்டே இருப்பாரு. சாருடைய அண்ணன் தம்பிகள் எனக்கு நல்ல பழக்கம், ரொம்ப நல்ல பழக்கம். ஆனா சாருடைய வீட்டுக்கு சமீபத்துல தான் போனேன், அதுக்கு முன்னால போனதில்லை, சமீபத்துல தான் போனேன். அதான் சொன்னேன், நம்மளுக்கான மரியாதையை சார் எந்த அளவுக்கு உருவாக்கி தான் நான் இங்கே போகிறப்ப தெரியும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அங்கே போயிருந்தப்போ. இப்போ வந்து நீங்கள் தான் வந்து சசினோட மனசாட்சி, சசின்ட்டு ஏதாவது 2 கேள்வி மனசாட்சியா கேட்கணும். சில கேள்விகள் வந்து உங்க மனசுக்குள்ளே ஏற்கனவே இருந்திருக்கலாம், இதை போய் நம்ம எப்படி சார்ட்ட கேட்கணும், ஏன் சார் இப்படி பண்ணீங்க, இல்லை ஏன் சார் இப்படி பண்ணீங்க, இல்லை சார் ஏதாவது நீங்க தான் மனசாட்சி. நான் வந்து வெளியில தெரியாத ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். நான் வந்து சச்சாட்ட ஒரு 6 மாசம் பேசாம இருந்தேன். இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாசம் பேசாம இருந்தேன், ரிலீஸ் டைம்ல பேசாம இருந்தேன். யாருக்குமே தெரியாது ஏன் பேசாம இருந்தேன், சாருக்குமே தெரியாது. ஒரு தடவை வந்து அகிலன் வந்து, இல்லை சார் ஏன் பேசாம இருக்கீங்கன்னு சொல்லுங்க, சார் வந்து ஃபோன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார் அப்படிங்கிறப்போ, எல்லாருமே நினைச்சிருக்கீங்க சார் நான் அவர் மேல ஏதோ வருத்தமா இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு செய்யாம போயிட்டாரு, அதனால நான் ஒரு ஆதங்கத்துல இருக்கேன் நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது சார். ஏன் சார் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கவே மாட்டேங்கிறாரு? இவ்வளவு கால அனுபவத்துல யார் நல்லவங்க யார் கிட்டவங்க எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் ஒரு விஷயத்த வந்து இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப அது வழியே போய் செய்யறாரு. அவங்க எல்லாருமே வந்து அவருக்கு எதிர்ப்பாதான் இருந்திருக்கிறாங்க, வழியே போய் செய்யறாரு. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய கருத்தெல்லாம் இங்க அடிபட்டு போயிருது சார். அப்ப நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு யார் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் இப்படிதான் இருப்பேங்கிற நிலைப்பாடு அவருக்கு ஒத்து வரலாம், எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கதை நான் எவ்வளவு நாள் தான் சார் தாங்கிறது? சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கல, சரி சொல்லாமேச்சும் ஒதுங்கிடுவோம், நம்ம இருந்து எந்த புண்ணியமும் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம ஒதுங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் சார் இருந்தேன். நான் சார் இப்ப கேட்கணுங்கிறதுனா, மனிதர்கள் எப்படி மாறினாலும் நீங்க மாறாம இருக்கீங்களா, அது எப்படி சார்? அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனையாகவும் இருக்கு. அது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே அப்படிதான் பார்த்துக்கோம். ஸ்கூல் படிக்கும்போது ஜேம்ஸ் சார் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸ்கூல்ல எல்லாருக்கும் பிடிக்காதவங்க இருப்பாங்க, ஆனால் சசியை ஸ்கூல்ல எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை, ஒரு நாகாலாந்து பாய்ஸ் இவங்களாம், அவங்க நார்த் இந்தியன் பாய்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்ன தான் காப்பாற்றி விடுவாங்க. 2 பேருக்கும் சமாதானம் பேசி ஒன்று சேர்க்குறது அப்படின்னு. அது அப்படியே பழகிட்டோம். அது என்னன்னா அப்படி வளர்ந்த விடம், நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் வளர்ந்த விடம் அப்படிதான் நினைக்கிறேன். அதனால தான் நண்பர்கள்லாம் கோவப்படும்போது எதுக்கு அவங்க போய் சேருங்க, இங்கே போய் சேருங்க. ஆனால் இன்னொன்று, அந்த நியூட்ரலாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். வந்து இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நடுவில் இருக்கிறதா நீங்கள் பேசாமல் கூட இருந்துடலாம், நீங்கள் 2 பேரும் பேசாமல் கூட. ஆனால் உங்கள்கிட்டையும் பேசிட்டு இங்கேயும் பேசிட்டு உங்கள் விஷயத்துக்கும் வந்துட்டு இவங்க விஷயத்துக்கும் வந்துட்டு உங்கள் 2 பேரையும் சேர்க்கறதுக்கு பாடுபடுறது இருக்கு, இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கும். நியூட்ரலாக இருக்கிறதா ரொம்ப கஷ்டம். அவர் சொல்லிடுறாரு ஏன் அது அவங்க சொல்றாங்க, எனக்கு புரியுது, ஆனா அது வேற வழியில் அப்படியே போயிடுறேன். அப்போ எல்லாருமே கூட நம்மளோட இருக்கவங்களாம் வருத்தப்படுறாங்க. அந்த வருத்தம் நான் வாண்டடா பண்ணல, அது எனக்கு அந்த குணமாவே ஆயிடுது. அந்த குணத்தை, அந்த கேரக்டரை மாற்ற முடியல. அவர் சொல்ற அது புரிஞ்சிச்சு, ஆனால் கேரக்டரை மாற்ற முடியல. அதனால தான் அந்த பிரச்சனையும் வருது. இவரும் ஒரு நண்பரோட பேசாம இருந்தாரு ரொம்ப நாளா. வேற ஒன்று பேர் சொல்ல மாட்டோம், ஏன்னா அது வந்து
சொன்ன நண்பர்கள்லாம் இப்போ வருத்தப்படுறாங்க. இப்ப இப்படிதான் ஸ்டேஜ்ல ஒரு பேரை சொல்லிட்டேன், என் தம்பி பேரை சொல்லிட்டேன், அவன் தம்பி ஒன்றும் கோச்சிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டான். என் பேரை சொல்லிட்டீங்க, என்ன நினைப்பாரு சரவணன், என்ன நினைப்பாருன்னு. அவர்கிட்ட ஏங்க நீங்க ஏதாவது நான் ஒரு பேரை சொன்னேன் நலம் விரும்பி இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி ஏதாவது வருத்தப்படுறேன். அவர் சொன்னார், உண்மையிலேயே அவனை கட்டி பிடிச்சி பாராட்டணும் போல, என்னை விட உனக்கு ஒரு நலம் விரும்பி, உங்களை நலம் விரும்பி என்னை பத்தி சொல்றான்னா அப்ப அவனை நீங்க பாராட்டணும் அப்படிதான் சொன்னாரே தவிர. சொன்னது மட்டும் இல்ல, அந்த பையனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன், நீ செஷன்ல இவ்வளவு அக்கறை இருந்தாலும் இப்பதான் தெரியுது அப்படின்னு. அப்ப அக்கறையா இருக்கு, நம்ம பாராட்டு தான். ஆனா புரிஞ்சுக்கிற விதம் அவங்களுக்கு அதை நல்லா பார்த்தாங்கன்னா தெரியும். நம்ம அவங்கள பாராட்டி தான் நம்ம சொல்றோம். அப்ப அவங்க சொல்லும் போது இவர் சொல்லும் போது அப்ப இவரும் பாராட்டணும். இல்ல சார், என்னோட ஒருத்தவங்க நலம் விரும்பி இருக்காங்கன்னா அது வந்து இதா இருக்கு. அதனால அந்த நம்பர் பேரை இப்ப நம்ம நல்லதோ கெட்டதோ யார் பேரையும் சொல்லக்கூடாதுன்னு நல்லதா சொல்றதே இல்லை. அது வருத்தப்படுது, நமக்கு தெரிஞ்சவங்களே வருத்தப்படுறாங்கன்றனால என்ன ஆயிடுதுன்னா, அப்படி ஒரு நண்பர் சண்டை போட்டாங்க. 2 பேருக்கு நடுவில் நான் அந்த சொன்ன அந்த நியூட்ரலா இருக்கு, ரொம்ப இதாக இருந்தது. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் வாங்க, நீங்க உள்ள வந்தா கோச்சுக்கு வர, நீங்க வாங்க வந்து உட்காருங்க, ஒரு விசேஷத்துக்கு வந்து அவங்க எப்படி வேணாம்னு தடுக்க மாட்டாங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி வச்சு அந்த நண்பர் வந்தாரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நாங்கள் இது உடன்பிறப்பு எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப வருஷமா பேசுறதுல பெரிய சண்டையா இருந்தது, அவங்களுக்குள்ள மன வருத்தங்கள் நிறைய இருந்தது. அது வந்து ஒரே செகண்ட்ல அந்த ஈகோலாம் மறந்து இவரும் வாங்க வாங்க சார் கூப்பிட்டுட்டார் பாருங்க. அவரும் ஆச்சரியப்பட்டார், என்ன சரவணன், என்னங்க நான் நினைக்கவே இல்லை, சரவணன் மூஞ்சியை திருப்பிவான்னு நினைச்சேன், ஆனா வந்து இது பண்ணிட்டாரு, இது பண்ணா பார்த்து ரொம்ப கோஷம். இப்ப பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜாஸ்தி, அவங்க 2 பேரும் ஒன்னா திரியிறாங்க. எங்க உங்களை சேர்த்து வச்சதே அந்த நண்பரை நல்லா சுத்திட்டு இருப்பாங்க. அப்படி இருப்போம், ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாருமே நண்பர்கள் தான். ஒரு கட்டத்துல நம்ம வந்து என்னென்ன மனஸ்தாபங்கள் இருக்கும், அதை மறந்து விட்டுறணும். அது கொஞ்ச நேரம் தான். அதை ரொம்ப நாள் எடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அப்படியே பேசாம பழக்கமாகி அதுவே உங்களுக்கு பழகி போயிடும். ஸோ அது டூரிஸ்ட் ஃபேமிலி கதை வந்து அதே மாதிரி சார் வந்து ஃப்ரீடம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஆனாலும் அந்த கதை பண்ணலாம் வேணுங்கிறப்போ அந்த கதையை எனக்கு வாட்ஸ்அப் பண்ண படிச்சப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கதை நல்ல கதை, சிறந்த திரைக்கதை, அதெல்லாம் வேற தாண்டி சசி சாரோடைய ஒரிஜினல் இமேஜ் தான் எல்லாருக்கிட்டையும் இப்படி இருக்கிற ஒருத்தர், எல்லாத்தையும் பேரன்பா இருக்கிற ஒருத்தர். அப்படிங்கிறப்ப இது வந்து 100% சசி சாருக்காகவே ஒருத்தர் வந்து ஒரு கதையில கூட அப்படி எழுத முடியாது. நான் படிச்சுட்டு சார்ட்டு பேசுறேன், சார் நீங்களே உங்களுக்கு இப்படி ஒழுங்காலும் இப்படி எழுத முடியாது சார், ஏன்னா நீங்களும் கூச்சப்பட்டு தவிர்த்துருவீங்க, அப்பேற்பட்ட கேரக்டர் அப்படின்னு அந்த கதையை முடிவு பண்ணோம். அது உண்மையிலே தான். ஏன்னா அதுதான் இவரோட ரியல் லைஃப் தான் படங்களையும் எதிரொலிக்குது. இப்போ வரைக்கும் இந்த முந்தா நாள் இப்போ உங்களோட ஃபோட்டோ எடுத்துறாங்க பார்த்தீங்களா, என்ன இப்போ கேப்ஷன் போடுறாங்க, குத்துனது நண்பனாக இருந்தால் சேர்த்தா கூட சொல்லக்கூடாதுன்னு போடுறாங்க. சரி, உங்கள் ரியல் லைஃப் தான் அப்படியே இப்போ பிரதிபலிக்குதுன்னு நம்புகிறேன். வேற ஒரு கொஸ்டின் தானே, எல்லா கொஸ்டினும் அடங்கிடுச்சு. சரி சரி, இப்போ நீங்கள் வந்து சரவணனோட மனசாட்சி, அவர்கிட்ட நீங்கள் கேட்க விரும்புகிற கேள்விகளை கேட்கலாம். நான் கேட்க வேண்டியதா? ஆமா, மனசாட்சி டெய்லி கேட்டுக்கிட்டு பரவாயில்ல, எதுங்க பண்றீங்க, நீங்க முதல் கேள்வி எப்ப உருப்பிடுவீங்க, இவர் எப்படி கோவப்படுறாரோ அந்த மாதிரி நானும் இவர் மேல எல்லாருமே சண்டை, நீங்க ஒற்றுமையா இருக்க சண்டை போட்டு தான் இருப்பான். இப்ப இவருக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் அப்படி நீங்க அடிக்கிறது, அதே மாதிரி இவர் தான். நீங்க இப்படி போனா அந்த இதுக்கு போவே மாட்டார், வேற மாதிரி தான் எடுப்பார். இப்படி ஒரு படம் எடுங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு கதை வச்சுக்கணும், இந்த கதையை எடுங்கன்னா கதையில இருந்து எங்களுக்கு ஆரம்பிச்சிடும். எங்க இது நல்லா இருக்கு, இது பண்ணலாம், இது தேட்டர்கள் நல்லா இருக்குங்க, இல்லை சமூகம் சார்ந்த ஒரு விஷயம், அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். பட் இவரை நினைச்சு நான் ஒன்றும் பண்ணுவேன் இல்லை, நீங்க எப்போ லைஃப்ல வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு நண்பராக யோசிக்கும்போது அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அவர் போற ரூட்டு தான் அதுதான் போவார். ஸோ அப்போ விட்டுறது, ஸோ அவரோட மூடு அப்படின்னு நான் விட்டுருவேன். அப்போ நான் விட்டுட்டேன், இது மனசாட்சியா இருந்தா என்ன, மனசாட்சி இல்லாம தான் அவர் மூட அந்த மூட்ல தான் இருப்பாருன்ட்டு. ஆனா ஒரே ஒரு 2 கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. நீ ஆரம்பிக்க போறது நந்தன் 2வா இல்ல சங்காரமா? இதுதான் குழப்பமா இருக்கு. சங்காரத்துக்கு இப்ப போயிட்டு இருந்தா வண்டியை திருப்பி என்னங்க நந்தன் 2 அப்படின்னு போட்டோ பார்த்து நான் தான் அடிச்சேன் உங்களுக்கு. நீங்க சங்காரம், எங்க சங்காரத்தை அந்த கேட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் காலையில, திடீர்னு மறுநாள் வந்து பார்த்தோம்னா அடுத்து நந்தன் 2 வந்து இது பண்றோம் பேர போறாங்க. அண்ணன் வந்து கணியனை வந்துட்டே அப்படிதான் சொன்ன, சரவணா நந்தன் 2 எப்ப அடுத்து ஆரம்பிச்சு விட்டு டக்குன்னு இதே ஸ்பீட்ல போயிருவோம் அப்படின்னு அவர் ரெடியா இருக்காரு, நான் ரெடி, தம்பியும் ரெடி, இதே ஸ்பீட்ல போயிடுவோம், நந்தன் 2 அடுத்து ஆரம்பிச்சிடும், அங்கேயே எல்லாமே வந்துடும் அப்படின்னாரு. திடீர்னு காலையில பார்த்தா நந்தன் 2 இவரோட இதுல பேஸ்புக்ல வருது, காலையில எனக்கு அனுப்புறாங்க நந்தன் 2 எப்போ.
சங்காரத்தை பத்தி நேற்று நைட்டு தான் அவ்வளவுதான் அவர்கிட்ட பேசிட்டு வந்து இது எப்படி பண்ணலாம், இது யாரா நிக்கலாம் எல்லாமே பேசிட்டு வந்து இந்த அப்ப எது சங்காரம் டூவா நந்தன் டூவா முதலி? சாருக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா, சரவணன் வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் பண்ணணும், ஒரு பெரு வெற்றி அடையணும், எல்லா விதத்துலையும் தான் ஒரு மேம்பட்ட ஆளா என்னை உயர்த்தணுங்கிறது தான் சாரோடைய ஆசை. சங்காரத்தை அவர் ஆரம்பத்திலேருந்தே என்கரேஜ் பண்றதுக்கு காரணம் தான் இதே மாதிரி பல கமர்ஷியல் கதைகள் சொன்ன போட்டு தயவு பண்ணி எடுங்க ப்ரொடியூசர் நான் பிடிக்கிறேங்க அப்படின்பாரு. சங்காரம் இன்னைக்கு புக்கு வந்துச்சு தொடரா வந்தப்பவே என்னை போயிட்டு உன்னிமுகுந்தன் சார்ட்ட உட்கார வச்சு கொச்சினுக்கு எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு உட்கார வச்சு நான் நம்ப மாட்டீங்க காவேரி நான் வேண்டா விற்பக்க சொல்லிட்டு வந்தேன். ஆனா அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. உன்னிமுகுந்தன் சாருக்கு உடனே ரொம்ப பிடிச்சி போய் சார் ஃபோன் பண்ணி சார் நான் பண்ற ரெடியா இருக்கு சார். என்ன கேரக்டர்? மார்ட்டின். சரி பண்ணட்டும். அதே தான் ஒரிஜினல் மார்ட்டினா சரி பண்ணிட்டு விடுங்க நான் சூரிய கேரக்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்போ உன்னிமுகுந்தன் சார் ரெடி, சசிகுமார் சார் ரெடி, சொல்ல போனா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு போட்டியே ரெடி. யுவராஜ் வந்து மேடையிலே சொன்னப்ப அதை தாண்டி வெளியில இருந்துமே நாங்க பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கான ஆட்கள் எல்லாருமே ரெடி. நான் மட்டும்தான் ரெடி இல்லை. ஒன்னே ஒண்ணு என்ன, சங்காரம் வந்து ஒரு மிக வன்முறையான ஒரு கதை. அதை செய்யறதுக்கு பெரிய சக்தி வேணும். அதை தாண்டி ப்ரீ ப்ரொடக்ஷன் பெரிய டைம் இழுக்கும். நான் என்னுடைய கெஸ் திரைக்கதை வந்து ஒரு புத்தகத்தமா எழுதிட்டோம், திரைக்கதை வடிவத்தை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு. அதுக்கு இடைப்பட்ட இடைவெளியில நந்தன் 2 வந்து கிட்டத்தட்ட நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு. சசி சாரே பாதி சம்பவங்கள் சொல்லியிருக்காரு, சமுத்திரகனி சார் பாதி சம்பவம் சொல்லியிருக்காரு, நான் நேர்ல கண்ட சம்பவம் நிறைய இருக்கு. குறிப்பா இந்த குடியரசு தினத்துல அந்த தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் பேசுனதும் அவங்க கொடியேற்றினதை மிகப்பெரிய வெற்றியை அவங்க பகிர்ந்துகிட்டதுமே வந்து சரி நம்ம பண்ண வேண்டியது நந்தன் 2 தான். ஏன்னா தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுறாங்கிறத ஒரு படமா பண்ணிட்டோம். அதே பஞ்சாயத்து தலைவர்கள் எப்படி நிமிர்ந்து நிக்கிறாங்க, இந்த அரசுடைய உதவிகளையும் பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்களுடைய ஆதரவையும் பயன்படுத்திக்கிட்டு தன்னெழுச்சியா ஒரு நிமிர்ந்து நிற்கிறதையும் நம்ம பண்ணிடணும் சொல்லிடணும் அப்படின்னு சொன்னாங்க. கணிசா ரெடியா இருக்காரு, சஸ்ஸா ரெடியா இருக்காரு, பாலசேகர் ரெடியா இருக்காரு, நம்ம மட்டும் ரெடியா இல்லாம இருக்கமே அப்படின்னு குற்ற உணர்வு இருந்துச்சு. சரி அந்த சங்காரத்துக்கான ஒரு இடைவெளியில நந்தன் 2 பண்ணிடுவோம். பொதுவாக பார்ட் 2 அப்படிங்கும்போது வந்து இப்போ இங்கே ஒரு கதை சொல்லுவாங்க, அடுத்த இன்னொரு தோல்வி கதையை சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அடுத்து என்ன லீட்னே கொடுத்துட்டீங்க, அவங்க எப்படி பக்கா கமர்ஷியல் கதை சொல்ல போனா நந்தன் 2 வந்து செம கமர்ஷியல் கதை. ஓகே, கமர்ஷியல் கதை எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்குறேன். ஓகே. சங்காரம் சூரியன் கேரக்டர் சூரியன் என்ன பண்றாரா? நீ வந்து சார் வந்து ஒரு நாள் வந்து நீங்க கேட்கவே மாட்டீங்க, சூரிய மனசுல வச்சுதான் சூரியன் எழுதிருக்கீங்க, நான் ஒரு வருத்தம் பட மாட்டேன், எனக்கு இதுல என்ன கேட்ட வந்தாலும் நான் பண்ணிக்கிறேன். சங்காரம் வந்து மார்ட்டின் சூரியன் எந்த கேட்ட பண்ணாலுமே எனக்கு விருப்பம் தான். முதல்ல சூரியன் போய் சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னப்ப சரி நான் சொல்லிடுறேன் சார், கண்டிப்பா சொல்லிடுறேன் சார் அப்படின்னு அதாவது என்னை வற்புறுத்தி தள்ளி விட்டார். இப்போ சூரியன் நான் சந்திக்க போயிட்டேன். சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்க சந்திப்பு அடுத்த நாள் காலையில 7 மணி வரைக்கும் போனச்சு. அவர் 4 கதைகள் சொன்னாரு, கேட்டுட்டு வந்துட்டேன். நான் சொல்லல, எனக்கு அதான் சொல்லல, இது இவ்வளவு நெருக்கடிகளுக்கு அப்பாற்பட்டோம் என்கிட்ட ஒரு கதை இருக்கு அதை கேளுங்கன்னு நான் வந்து கேட்கிற தைரியம். எல்லாத்தையும் தாங்குறீங்க. அவர் கேட்கல, நான் என்னங்க போய் பேசுறீங்க கதை சொன்னீங்களான்னு காலையில கேட்டேன். நான் என்னங்க பேசிட்டீங்களா, சூரிய என்ன சொல்றாப்புல, கண்டிப்பா பிடிக்குன்னு. இல்லை சார் அவர் தான் 4 கதை சொன்னார், நான் ஒன்றும் சொல்லவே இல்லை, சொல்ல வேண்டியதானுங்க, நான் வேணா சூரியத்தை சொன்னேன், இல்லை அதுவும் வேணாம் சார்ன்ட்டு. அதுதான் அவங்க. ஏன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட எல்லாத்தையும் கேட்க ஏன் இவ்வளோ தயக்கமா இருக்கு? இந்த விஷயம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பல விஷயங்கள் இருக்குது, ஏன் கேட்க தயங்க? அது தயக்கம்னு கிடையாது. அதாவது எனக்கு என்ன தேவைன்னு அவங்க கேட்பாங்க, அப்ப நம்ம அதை சரியா பயன்படுத்த அப்படி கேட்டாலும் அவர் வாங்க மாட்டார், அது எனக்கு தெரியும். அவருக்கான தேவைகளை ஏன் நான் 2 பேரும் சேர்ந்துருக்கோம் நட்பா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க, அவருக்கா எதுவுமே கேட்க மாட்டார். அது உங்களுக்கும் தெரியும், பழகி இருக்க நண்பர் நீங்களும். அது இப்ப எனக்காக கேட்பாரு, சூரிக்காக கேட்பாரு, உங்களுக்காக கேட்பாரு. சார் இவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க சார், போதும் சார். அப்ப நீங்க உதவி பண்ண சார் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்ல எனக்கு பண்ண வேணாம் இவருக்கு பண்ணுங்கன்ற. இதுதான் நிறைய விஷயங்கள் பார்த்து, அதுதான் ஒரு விஷயம். ஓகே, உங்களோட 2வது கேள்வி. அதான் எல்லாமே கேட்டாச்சு. ஒரு கேள்வி 2 நந்தன் 2 எப்ப சங்காரம். சரி, ஓகே. சினிமா தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்கள் பேசிப்பீங்க? சினிமாலாம் பெருசா பேசிக்கவே மாட்டோம். சினிமா பேசுறது இல்லை, படம் மட்டும்தான் பேசுவோம். இந்த வேற சினிமா பத்தினா சும்மா ஜென்ரலா தான் பேசுவோம். அதான் என்னென்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா? சமீபமா புக்ஸ் நிறைய பேசுறோம், புக்ஸ் பேசுவோம், அரசியல் பேசுவோம். ஓகே, அவ்வளவுதான். புக் பேசுவோம், அரசியல் பேசுவோம், சமுதாய கருத்துக்கள், இப்ப நடந்த விஷயங்கள் இதை பத்தி ஷேர் பண்ணுங்க. இதுதான் என்ன பெரிய ஒரு ஆச்சரியமா, உலகமே தெரிஞ்ச ஒரு கிசுகிசுவா இருக்கும். அதை சொல்லுவேன், என்னங்க சொல்றீங்க பாரு, 10 நாள் அது பரபரப்பாடி விட்டு அதுல வந்து நாட்டமே காட்டாதால்
என்ன விதமா இருக்கு. ஆனா நம்ம சொல்றோம், என்னன்னு சொல்றீங்க, எதுவுமே தெரியாம இருக்கேன் நான் அப்படிம்பாரு. இப்போ கிசு பேசிப்பீங்களா? அதான்ப்பா, இது உலகமே தெரிஞ்சிருக்கும். ஆ. என் அசிஸ்டன்ட் கூட அது தெரியும். ஆனா சசார் சொல்றப்போ வந்து என்னன்னு சொல்றீங்க, ஐயோ அந்த அவர் பத்தி நான் அப்படி நினைச்சிருந்தேன் அப்படிம்பாரு. இதெல்லாம் பேசிப்பீங்களா? நான் அது கொஸ்டினா வச்சிருந்தேன். மேக்ஸிமம் நீங்க 2 பேரும் இப்படி எல்லாம் பேசிக்க மாட்டீங்க. கிசு இல்ல அது அவர் சொல்லுவார், தகவல் சில சொல்லுவே விஷயங்கள் அதிர்ச்சி அவர் கடந்து போயிருவார். அத திரும்ப ஒரு மனிதர் வந்து அதை விரும்புறாருன்னா தான் நீங்க அதை சொல்ல முடியும். ஆமா ஆமா. இந்த படத்தை சொல்லுங்க, அவன் பரோட்டா வாங்கி கொடுத்து பொருள் கேட்டுட்டு இருக்கான், நீங்க என்னையா அப்படி இருக்கேன்னு கேட்கிற மாதிரி அதை கடந்துருவார். அதை ரசிக்க மாட்டார். அடுத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் பாசிட்டிவா தான் பேசிட்டு இருப்பாரு. ஓகே. அது ஒரு சர்ச்சை பரபரப்பு அப்படின்னா நான் வளர்க்க ஆரம்பிச்சாலும் ஸ்கிப் பண்ணி போயிடுவார். நல்ல விஷயம் தான். சரி, எலெக்ஷன் வருது, அரசியல் பத்தி எல்லாம் பேசிப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட சொன்னது தப்பா கோத்து விடலாம் மாட்டேங்க, தம்பியை நம்புங்க. சொல்லு. இல்ல, வர்ற தேர்தல் எப்படி இருக்கணும், முடிவுகள் எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்லுது. அரசியல் பத்திரிகை, அதாவது சமீபத்துல ஒரு கல்யாண நிகழ்வு, சசி சார், சமுத்திரகனி சார், நான் அமீர் அண்ணன் எல்லாம் போய் கலந்துக்கிற மாதிரி. கரெக்டா சசி சார் பக்கத்துல போய் சீமான் அண்ணன் உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. நான் கொஞ்சம் தூரத்துல கொஞ்சம் ஒரு 2 சீட் தள்ளி இருக்கிறேன். இவங்க பேசுறது எனக்கு கேட்கலன்னா கூட எந்த அளவுக்கு சசி சாரோட அரசியல் அறிவை நான் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேங்கிறது வந்து கனி சார் ஒன்று சொன்னேன். சார் இப்போ சீமான் அண்ணன் என்ன கேட்கிறாருன்னா, சசி நீ மதுரை மேற்கா வடக்கா கிழக்கா சார் சார் அண்ணே நான் மதுரையே இல்லைன்னு இதான் வெளில வந்து கடை சார் ஆமாங்க அப்ப அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க. புரிஞ்சு வச்சுக்க. எல்லாருமே நண்பர்கள் அரசியல்ல வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அவரைக்கு ஏன்னா எல்லாரோடையும் இருக்கீங்க, அவரும் எப்படி எல்லாரோடையும் இருக்காங்க, எல்லாருமே நண்பர்களா இருக்காங்க அப்படின்னும் போது அப்படிதான் பார்க்குறோம். ஸோ யாரும் எங்க மேல அரசியல் சாயம் யாருமே நீங்க நினைச்சா கூட இப்ப கேள்வி கேட்கறதுனால பூசவே முடியாது. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவர் எல்லா கட்சியிலையும் எல்லாரோடையும் பேசுவாங்க. ஒரு நட்பு ரீதியா நம்ம எப்படி நியூட்ரலா இருக்கிறது ரொம்ப கஷ்டமோ அந்த நியூட்ரலாவே நான் இருக்கேன். என்ன அப்படித்தானே கேட்குறாங்க, என்னப்பா பாரஞ்சிட்டையும் பேட்டி எடுக்கிற, மோகன்ஜியும் பேட்டி எடுக்கிற, யார் தாப்பா நீ எப்படின்றாங்க. அரசியல் சாயம் பூசுறதுக்காக கேட்கல. சரி, நீங்கள் வந்து படங்களில் வந்து தொடர்ந்து சமூக கருத்துக்கள் பேசுகிறீங்க, அதை வந்து அரசியல் வெளியிலையும் வெளிப்படையாக குரல் கொடுத்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? என்ன வெளிப்படையா அரசியலில் இறங்கி? அப்படிலாம் இல்லை, அது எனக்கு வராது. நம்ம இறங்கி நம்ம போய் நமக்கு வேலை, நம்ம சினிமா, நம்ம அந்த கனவோட தான் வந்தோம். ஸோ அதை மட்டும் இங்கே வந்து காவேரி சொல்ல படுத்துக்காரு. இங்கே வந்து அரசியல் அப்படின்னாலே கட்சி தொடங்குறதும் தேர்தலில் நிற்கிறதும் அப்படிங்கிறது அரசியல் அது கிடையாது. நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, அந்த வேலைக்கே உங்களுக்கு 24 மணி நேரம் பத்தாது. அப்படி இருக்கிறப்போ அடுத்தவர் பிரச்சனைக்கு நீங்க நிற்கிறதும் சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கிற முன்னெடுப்பு இருக்குல்ல, இது அரசியல். அந்த அரசியல சசிகுமார் சார் வந்து நான் சுப்பிரமணியபுரம் காலகட்டத்திலேருந்தே பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த தேர்தல் அரசியல் கிடையாது. உங்க 2 பேருக்கும் இசை பற்றி பேசிப்பீங்களா? யாரோட இசை, எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் பேசிப்பீங்களா? பாடிப்பீங்களா நீங்க தனியா இருக்கும்போது? நான் பாடுவேன், அவர் பாட மாட்டாரு. நான் பாடுவேன். இசையை பத்திலாம் பேசுவோம். ஒரு படத்துல ஒரு இதெல்லாம் 1000, அதாவது இளையராஜா சாரோட 1000வது படம் வந்து சசி சாருக்கு அமைஞ்சதுல வந்து எனக்கு சொல்ல இதை விட சார் படம் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் சில இதான போட சொன்னேன். சார் எப்போ இளையராஜா சார் விட்டு வந்தாரோ அப்பவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதெல்லாம் வந்து வரலாற்று கொடுப்பினி சார். ராஜா சாரோட 1000வது படம் வந்து உங்களுக்கு அமைது வந்து நம்ம போய் தவங்கிடந்தா கூட அமையாது. அங்கேயே நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார், அது போதும். தாரத்தைப்பட்டிக்கு இந்த வெற்றி போதும். சொல்லப்போனா மிகப்பெரிய இழப்புகளுக்கு ஆளானதுக்கு தாரத்தை காரணம்பாங்க, ஆனா அதெல்லாம் அங்கேயே காம்பன்சேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதான் இப்போ கூட ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த படித்துறை காமிச்சு இங்க தாண்டா தாரத்தைப்பட்டு எடுத்தாரு அப்படின்னு இப்போ ஊருக்கு போகும்போதெல்லாம் ஒரு தடவை காமிச்சு சொல்லிப்போம். எந்த இசை, எந்த மாதிரியான பாடல்களை விரும்பி கேட்பீங்க நீங்க 2 பேரும்? இளையராஜா கார்ல போனா நாங்க இளையராஜா சார் சாங் கேட்டோம், அது எல்லாருமே இப்போ வரைக்கும். ஓகே. டிராவலிங்ல அவர் சாங் இங்க இருந்து மதுரை கிளம்பும்போது போட்டு. சரி, பாடுவேன்னு சொன்னீங்க, ஏதாவது ஒரு பாடல்? பாடுவேன்னா சொல்லல, கேட்பேன் இல்லையே, பாடுவேன் அவர் பாட மாட்டாருன்னு சொன்னீங்க. நான் பேசுவேன் பாடலை பத்தி, நான் பேசுனா பாடினா என்ன பெரிய இந்த ராகத்தோட. நந்தன் பண்ணப்போ நந்தன் வந்து சார் வந்து பிரசிடென்ட் ஆகி அந்த 100 நாள் வேலை பார்த்துட்டு இருக்க மக்கள்கிட்ட பேசிட்டு அந்த அந்த வேஷ்டியை தூக்கிட்டு நடந்து போவாரு. டப்பிங்ல வந்து ஏங்க ஒரு நல்ல லெங்க் விட்டு கட் பண்ணிருக்கீங்களே, இதை ஃபீல் பண்ணி காட்டவா அப்படின்னாரு. சொல்லுங்க சார். என்னப்ப நல்லவா அல்லவா அந்த நந்தனார் பாட்டை பாடினாரு. அதை வச்சிருக்கோம்னா எடுத்துட்டோமா, அது இருக்குல்ல நமக்கு.
சின்னதா இருந்துச்சு. ஆனா எடுக்கும்போது நத்துல எடுத்தோம் அந்த பாட்டு. ஏன்னா அந்த இடத்துல ஜிப்ரான் சாரோட ஆரா வந்து ரொம்ப முக்கியமா தேவைப்படுச்சு. அவர் நடந்து போறது வந்து அந்த மியூசிக்கல்ல மாத்திட்டாரு. முதல்ல நாங்க டப்பிங்ல லென்த் வச்சு ஃபுல்லா அந்த பாட்டை பாடிட்டு போயிருக்கோம் சார். சரி, நான் இப்போ இந்த சீன் சொல்றேன், ஏற்றுப்பீங்கன்னா. நம்ம ஒரு மெய்யழகன் சீனை ஒரு ஃப்ரேம் அப்படியே வைக்கிறோம். 2 பேரும் அப்படியே ஆளுக்கு 2 லைன் பாடினீங்கன்னா, கோரஸ் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன கோரஸ்? ரெண்டு பேருக்கும் வராது. அதுதானே, அவங்க 2 பேருக்கும் வந்துச்சா வேற யாருக்கு சும்மா ஒரு 2 லைன் வராது. கண்டிப்பா வராது. அடுத்த கேள்விக்கு போயிருக்கு. எழுதி வச்சிருக்கேன் கீழே. அடுத்த கேள்வி ஏதோ எழுதி. 2 பேரும் எங்கேயாவது, நீங்க 2 பேர் மட்டும் எங்கேயாவது தனியா டிராவல் போயிருக்கீங்களா? நிறைய லொகேஷன் போயிருக்கோம். இப்போ சமீபத்துல சாருடைய அடுத்த வெப் சீரிஸ்க்காக வந்து கேரளா போயிருந்தோம். அந்த மலைப்பகுதியில் விதவிதமா சார் வந்து போட்டோஸ் எடுத்தேன். எனக்கு இயல்பாவே போட்டோ எடுக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது. எப்பவாச்சும் ரொம்ப மனமுன்றி போன தருணத்துல வந்து எடுப்பேன். அப்போ வந்து சார் வந்து விதவிதமா புகைப்படங்கள் எடுத்து அந்த மலைப்பகுதியில வச்சு, குறிப்பா ஒரு கம்யூனிஸ்ட் கொடி பக்கத்துல உட்காந்துருப்பாரு. எடுத்து வச்சுட்டு இதை நான் போட போறேன், இதை நான் போட்டுருவேன் கம்யூனிஸ்ட் நான் உட்காந்துருந்தேன். அப்படி அந்த டயர்டாக உட்காந்துருப்போம்ல, அப்போ எனக்கே தெரியாம நான் எடுத்துட்டாரு. எடுத்து எனக்கு அனுப்பிச்சு இதை நான் வந்து போட்டுருவேன் கம்யூனிஸ்ட்ல நீங்க சேர்ந்துட்டீங்க, யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னா, நீங்க போடுறது வேஸ்ட், யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னாரு. இப்ப நான் எடுத்தோம். நாங்க டிராவல் நிறைய பண்ணுவோம். அந்த டிராவலே லொகேஷனும் எங்களுக்கான வேலைகள் பார்த்தோம். அதுதான் நாங்க இப்ப சமீபத்துல போன டிராவல். மித்ததெல்லாம் ஊர்களுக்கு போவோம், ஃபங்க்ஷன் போறது அப்படிதான் இருக்குது. இப்போ டிராவலா நாங்க வந்து மறையூர், இங்க கேரளா எல்லாமே, அதெல்லாம் ஒரு நல்ல டிராவலா இருந்தது. சாப்பிட்டுட்டு லொக்கேஷனும் பார்த்துட்டு பேசிட்டு அப்படின்ற இருந்தது. உங்க 2 பேர் கூட்டணியில சேர 3வது ஆள் யார்? உங்களை மாதிரியே நீங்க 2 பேர் இருக்கீங்களா, நீங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொருத்தர் உங்க கூட ஆட் பண்ணிக்கிற அந்த 3வது ஆள் யார்? அப்போது ஒருத்தரா மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ மாறும். இப்ப யார் கரண்ட்ல? இல்ல, நம்ம ஹெச்வினத்தோட 2 நாள் உட்காந்துருக்கிறோம். அகிலன் சாரோட உட்காந்துருக்கிறோம். கம்பம் பாய் பேர் சார், பர்வீஷ் அவர் கூட உட்காந்துருப்போம். எல்லாம் சுதாகர் சார் கூட உட்காருவோம். அவர் திரையுலகில் இருக்கிறது. நாங்கள் இப்போ தஞ்சாவூர் போனால் சுதாகர் சார், நாங்கள் அவங்களோட இதில் இருப்போம். கம்பம் போனால் பர்வீஷ்னு ஒரு நண்பர் இருக்கு, அவரோட. இப்போ பார்த்தா வினோத் சார், ராஜமுருகனோட உட்காந்துட்டு ராஜமுருகன் சார் அப்படி இருக்கணும். அகிலன் ஜாஸ்தியாக என் கூட வர்றதுனால இப்போ 3 பேரும் இருப்போம். சரி, சசியனுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச அளவு? சார் பிடிச்ச சாப்பாடு அப்படின்னா மட்டன் நல்லா சமைச்சா பிடிக்கும் அவருக்கு. அவங்க வீட்டில் என்ன நல்லா சமைச்சாங்களோ அதான். ஆமாம், அதான் உண்மை. செம்மையாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு தடவை தோசை, சட்னி, சாம்பார் சிம்பிளாக தான் இருக்கும். சட்னி சூப்பராக இருந்துச்சு. இவர் இவங்ககிட்ட கலாக்கட்டை கேட்டாங்க, சட்னி இப்படி வைக்கவே மாட்டேன் சிஸ்டர், வந்தோன்னு இவ்வளோ சூப்பராக வச்சுட்டேன். ஞாபகம் அவங்க வீட்டில் வந்து நாங்க வந்துட்டா சாப்பிடாம. நான் என்ன கேட்டேன்னா, இந்த சட்னி நேத்து நீ வைக்கல. ஆமா, இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷமா அந்த மாதிரி வைக்கல. எங்க சட்னிக்கு ஒரு சட்டையா அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கே, நீங்க நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கு, இந்த சட்னியை நேத்து வைக்கலாம், முந்தா நேத்து வைக்கல. நம்ம சார் வந்தோடனே இப்ப சட்னி நல்லா இருக்கு, இப்ப இதுக்கு முன்னாடியே நல்லா இல்லை, அப்படி ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா சமைப்பாங்க. ஃபிஷ் இதெல்லாம் சமைப்பாங்க. அவங்க ஃபிஷ் சாப்பிட்டு ரெஸ்ட் சாப்பிடுவேன். அவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு சாப்பாடே பிடிக்காது, அதான் உண்மை. கொஞ்சம் கொஞ்சமா வைக்கணும். நானே பிடிச்சேன். ஹோட்டல்ல போகும்போது அவருக்கு நான் தான் ஆர்டர் பண்ணுவேன். இல்லை அவருக்கு ஆர்டரே பண்ணுவேன். இல்லை அவருக்கு ஆர்டர் பண்ணல, அவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுவாரு. பிரியாணி ரெஸ்ட் சாப்பிடுவாரு, கொஞ்சம் தான் சாப்பிடுவாரு. எல்லாமே அவ்வளவுதான் சாப்பிடுவாங்க. 2 நாளைக்கு முன்னால கீதம் போனோம். சார் இந்த மாதிரி எனக்கு மட்டும் டிஃபன் கொண்டு வாங்க சார், எனக்கு மட்டும் கொண்டு வாங்கன்னா அப்ப நாங்க ஷேர் பண்ணி தான் வச்சுக்கோங்க, இதுல இருந்து எடுத்துக்கோங்க சொல்லி ஷேர். இதுல கால் அதுல கால் தொட போறீங்க, இதுக்கு தனியா ஆர்டர் பண்ணுமா? ரொம்ப சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் தான். கொஞ்சம் சாப்பிடல, வீட்டுல தான் நல்லா சாப்பிடுவாரு, வெளியில எங்கேயும். ஓகே, கொஞ்சம் சாப்பிட்டாலும் எங்கேயாவது தேடி போய் ஏதாவது ரெஸ்டாரண்ட், பிடிச்ச ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்றதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலான்னு போயிருக்கீங்களா 2 பேரும்? ஏதோ ஒரு நாளைக்கு என்ன அழைச்சிட்டு போனீங்க, ஏதோ ஒரு நான்வெஜ் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நான் சொன்னேன், அழைச்சிட்டு வந்ததெல்லாம் சரி, இந்த சூரியனோட டைலாக் பேசுவேன், இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறேன், நான் சாப்பிடணுமே சார், நல்ல ஹோட்டல் நான் சாப்பிடணுமே சார்.
மேக்ஸிமம் நான் ஹோட்டல் போகணும் என்னென்னா எல்லாருக்குமே அவருக்கு என்னோட குக்கு நல்லா சமைப்பார், அது பிடிக்கும். எந்த ஹோட்டலுக்கும் சார் அங்கேயே அதான் மாஸ்டர் சமைச்சிருவாரு வீட்டுக்கு சார் போயிடுவோம் சார் அப்படிமே. அப்படின்னு. இங்கே வந்தாலும் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், இங்கே சாப்பிட்டு தான். ஏன்னா இவங்க விட மாட்டாங்க, நீங்கள் எப்படி ஹோட்டலுக்கு போகலாம் என்ன விட்டுட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்படிதான். நீங்க அந்த டைம்ல நீங்க சரியா இல்ல அப்படின்னா, சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா அவர் லைட்டாக மிஸ் ஆனால் எனக்கு தெரியும், அவர் கூடயே இருக்கும். 2 பேர் கண்டுபிடிப்பாங்க அவர். ஒன்று கலாக்கா, இன்னொன்று நான். உங்களுக்கு சசியன் நிம்மதியாக வருத்தம் நிறைய வருத்தம் இருக்கு, எக்கச்சக்கமான வருத்தம் இருக்கு. என்னன்னா நம்ம எவ்வளவு வருத்தம் அதை மாத்திக்க மாட்டாங்க.